அன்பான இனிய பெரிய உறவுகளே, என்னடா தோசைக்கல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வந்து கோவக்காங்க, சரிங்களா? ஒரு 1/2 kg வாங்கினேன். வாங்கிட்டு ஏன்னா வடக்கல்ல போட்டு ஐ மீன் இந்த மாதிரி வடச்சட்டியில் வச்சு வறுக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். தோசைக்கல் வந்து இரும்பு பாத்திரம், பட் சமைக்கிறதுக்கு நல்லா ஊட்டச்சத்தான ஒரு பொருளான பாத்திரம், சரிங்களா? அப்போ இதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை, அளவாக ஊற்றினாலே போதும். அதே சமயம் இது பரவலாக போட்டுக்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டைமிங் எடுத்து அதே மாதிரி எண்ணெய் கொட்டன்னு கொட்டி நிறைய ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் வராது. அதே சமயம் ரொம்ப நேரம் இந்த கோவக்காய்க்காக நிற்கிற டைமிங் சேவ் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறது, இதுவும் இருக்குது. இதே சமயம் பாவக்காய் ஐட்டம்ஸ்லேயும் பண்ணுறது இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரோஸ்ட்டு திருப்பி போடும்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி, சரிங்களா? அப்புறம் அதே சமயம் சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன்னு நினைக்காதீங்க. பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதாவது பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி, 5-6 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து அந்த 3 ஐட்டம் சேர்ந்து நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்து வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு தாளித்து கொட்டலாம், அல்லது வெங்காய மிளகாய் தாளித்து தனியாக தாளித்து கொட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொட்டலாம். அது மாதிரி கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த பெரிய பாத்திரத்தில் இப்போ குக்கரில் எல்லாம் கூட வச்சா அந்த டேஸ்ட் வர்றதில்லை. குக்கரில் நீங்கள் சாம்பார் தாளிச்சாவோ ஏதாவது பண்ணாலோ. ஆனால் இந்த மாதிரி அளவான பாத்திரத்தில் பருப்பு, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா மைய வேக வச்சுட்டு நீங்கள் அப்புறமா மறுபடியும் தாளித்து கொட்டி கடைசியாக ஜீரகம் போட்டு 2 மல்லி வரமல்லி இருக்குங்களா, அதை போட்டு பருப்பு கடைஞ்சிங்கன்னா நல்ல மணமான சுவையான பாட்டி, அமிச்சி, தாத்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. பருப்பு கடைஞ்சி செய்வாங்க. நம்ம கோயம்புத்தூரில் பெரும்பாலும் ஜீரகம் போட்டு மல்லி போட்டு தாளித்து கொட்டி கடைஞ்சி செய்வாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ருசியான மணமான சூப்பரான பருப்பு ரெடி ஆகிடும், சரிங்களா? சப்போஸ் அதில் தக்காளி போடலை அப்படின்னா நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் பருப்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. பச்சை மிளகாய் ஒன்று மட்டும் போட்டு பருப்பு நல்லா மைய வேக வச்சு அதுக்கப்புறம் 2 ஜீரகத்தை தூவி ஒரு மைய கடைஞ்சி எடுத்து வச்சோம்னா ரொம்ப இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் உங்கள் கூட பேசுறதுக்குள்ளேயே இப்போ பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போ என்ன சொல்கிற பரவலாக வைக்காமல் நான் இப்போ குறுகலாக்கிட்டேன். பட் வந்து அப்படியே நீங்கள் பார்த்ததை விட டைமிங் ரொம்ப சேவ், அதே சமயம் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்ற ஐட்டம்ஸும் நீங்கள் இது பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தோசைக்கல்லில் கொஞ்சம் பண்ணும்போது சீக்கிரம் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகி கிடச்சிடும், ஓகேங்களா?